மார்னிங் சாப்பிட்டு முடிச்ச உடனே அம்மா வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடு ஃபுல்லாக சூப்பராக பளபளன்னு ஆக்கிட்டாங்க. சரி ஆஃப்டர்நூன் லஞ்ச் பண்ணலாமேன்னு போனேன். பட் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால அந்த அரிசியை எடுத்து வச்சாச்சு, நைட்டுக்கு பண்ணிக்கலான்னு சொல்லி. ஆயுத பூஜை வந்து நாங்கள் 2 டேஸ்க்கு அப்புறமா தான் செலிப்ரேட் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, அவங்க வர 2 டேஸ் ஆகும். இப்போயே க்ளீன் பண்ணி வச்சுட்டா வந்தோடனே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு முறுக்கு வந்து பண்ணி கற்றுக்கலான்னு சொல்லி ரொம்ப ஆசை. அம்மா வந்து ஒன்று ஒன்றா சொல்ல நான் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடியே முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்து வச்சாச்சு. எப்போவுமே வந்து அம்மா தீபாவளி பண்டிகை முன்னாடியே ஒரு 1 வீக் முன்னாடி எனக்கு பண்ணி அப்பா கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்பா வந்து அதிரசம், முறுக்கு எல்லாத்தையும் அம்மாவுக்கு பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அப்பா இல்லை. அவர் இல்லாமல் இந்த தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணுறதுன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு சொன்னேன், இந்த வாட்டி வேண்டாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலான்னு சொல்லி. பட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அவங்களுக்காக போய் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லாமல் ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒன்று.